ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கனவா மீன் ஃப்ரை, அதாவது ஸ்குட் ஃப்ரை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் ஸ்குட்டை வாங்கி நல்லா கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாய் பொடி, கொஞ்சம் மல்லிப்பொடி, மஞ்சள் பொடி, உப்பு, ஒரு ஸ்பூன் கரம் மசாலா பவுடர் எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வைக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் அந்த மசாலா எல்லாம் அந்த ஃபிஷ்குள்ளே இறங்கும். நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour அப்படியே வச்சிடணும். அதுக்குள்ளே மசாலா எல்லாம் உள்ளே நல்லா செட் ஆகிக்கும். பாருங்கள், இப்போ நம்ம இப்படி கட் பண்ணியிருக்க ஃபிஷ்ஷு நீங்கள் எண்ணெயில் போட்டோன்னா நல்லாயிருக்கும். இங்கே நம்ம ஸ்டவ்வில் கடாய் வச்சாச்சு, அதில் எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் நல்லா ஹீட் ஆகட்டும். பாருங்கள், நல்லா மேரினேட் ஆகிருக்கு பக்கத்தில் ஃபிஷ்ஷு. எண்ணெய் நல்லா ஹீட் ஆனோடனே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போடலாம் ஃபிஷ்ஷை. பாருங்கள், நல்லா தள்ளி தள்ளி போடுங்க. அப்போ தான் நல்லா ஃப்ரை ஆகும். பாருங்கள், நல்லா போட்டாச்சு. நம்ம போடும்போது இவ்வளோ மீன் இருக்க மாதிரி நிறையா இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ கொஞ்சம் நேரத்தில் அப்படியே நல்லா சுருங்கிரும். பாருங்கள், தண்ணி விட்டுருச்சு. பாருங்கள், நல்லா நம்ம தண்ணியே ஊற்றலை, ஆனால் தண்ணி விட்டுருச்சு. அதில் சோம்பு பவுடர், ஜீரக பவுடர் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது அந்த ஃபிஷ்ஷில் இருக்க தண்ணியே வெளியில் வருது. பாருங்கள், கூட உப்பு போட்டிருக்கேன், பத்தலை, அதனால் கொஞ்சம் உப்பு. நம்ம மிளகாய் பொடி, மல்லிப்பொடிலாம் போட தேவையில்ல, ஆல்ரெடி அதெல்லாம் நம்ம போட்டிருக்கோம். கூடவே ஒரு ஸ்பூன் பெப்பர் பவுடர் போடுங்க. நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ எப்படி வந்திருக்கு பாருங்கள், அதில் இருந்த தண்ணி எல்லாம் நல்லா சுண்டிருச்சு. போட்ட மசாலா பவுடர்ஸ் எல்லாம் நல்லா சேர்ந்துருச்சு. பாருங்கள், ஃபைனலாக கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கோங்க. நம்ம இதுக்கு வேறு எதுவுமே ஆட் பண்ணலை. ஓன்லி மிளகாய் பொடி, மல்லிப்பொடி, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, கரம் மசாலா, சோம்பு பவுடர், ஜீரக பவுடர், பெப்பர், சால்ட், அவ்வளோதான். நல்லா ரோஸ்ட் ஆகி வந்திருக்கு பாருங்கள். ஸ்குட் ஃப்ரை நல்லா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.